டொமினோஸ், கடல், உப்பு நீர். கடலிலே மலைகள் இருக்கிறது, பாறைகளும் இருக்கிறது. சில பாறைகள் சுண்ணாம்பு பாறைகள். இந்த சுண்ணாம்பு பாறைகள் எதுவென்றால், கடலிலே இருக்கக்கூடிய கால்சியம் கார்பனேட். அது தண்ணீரில் கரையாது, சிறிதளவு கரைந்திருக்கும். அப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அது சுண்ணாம்பு பாறையாக மாறிவிட்டது. இதை நாம் அந்தமானில் பார்க்க முடியும், தாய்லாந்தில் பார்க்க முடியும், வியட்நாமில் பார்க்க முடியும். இதுபோல பல இடங்களில் இந்த சுண்ணாம்பு பாறைகளை பார்க்க முடியும். அது சுண்ணாம்பு தான், கால்சியம் கார்பனேட் என்று நம் அறிவியலில் சொல்லுவோம். பத்துமலை கோயில் மலேசியாவில் இருக்கிறது. அந்த மலையிலேயே இந்த முருகன் கோயிலை கட்டியுள்ளார்கள். சிறிய கோயில்தான். வெளியிலே மிகப்பெரிய ஒரு 60 அடி 70 அடி உயரமான ஒரு முருகன் சிலையும் அங்கே இருக்கும். நான் சென்று நேரிலேயே பார்த்துள்ளேன். எப்படி இந்த சுண்ணாம்பு பாறைகள் உருவானது என்பதால், அது கடலிலே கரைந்திருக்கக்கூடியது தான். அது படிப்படியாக வளர்ந்து மலையாக மாறிவிட்டது, கெட்டியாக இருக்கும். இதுபோல தமிழ்நாட்டிலும் சில இடங்களில் சுண்ணாம்பு பாறைகள் இருக்கிறது. அதை உடைத்து தான் சுண்ணாம்பை தயார் செய்கிறார்கள். இல்லையென்றால் நமக்கு சுண்ணாம்பு கிடைக்காது. வீட்டிலே ஒயிட் வாஷ் பண்ணுகிறோம், அதற்கும் மற்ற எல்லாவற்றிற்குமே சுண்ணாம்பு தேவைப்படுகிறது. இப்படித்தான் சுண்ணாம்பு பாறைகள் உருவானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நானும் தெரிந்து கொண்டேன். அதுதான்.